ஹாய் வணக்கம், நான் சௌமியா. லோன் எடுக்கிறதே ஒரு ரிஸ்கான விஷயம் தான். அதுலயும் முக்கியமா அன்னெசரி லோன்ஸ்னால மாட்டிக்கிறாங்க. நிறைய பேருக்கு வாங்கின லோனை ரீபே பண்ண முடியுமான்னு கூட தெரியாது. அங்கதான் லோனோட டிராப்பே ஆரம்பிக்குது. கடன் சுமையால எத்தனையோ பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஆன்லைன் கடன் செயலி மூலம் பணம் பெற்ற இளைஞரின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து வெளியிட்டதால் அவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முகம் தெரியாத நபரின் மிரட்டலுக்கு பயந்து தற்கொலை செய்து கொண்ட தன் மகனை நினைத்து கதறி அழும் தாய். இந்த தாயின் கதறலுக்கும் இளைஞரின் மரணத்திற்கும் பின்னே உள்ள காரணத்தை கேட்டால் மனம் அதிர்ச்சி கொள்கிறது. பட் கம்பெனிஸ்ல லோன் எடுக்கிறது தப்பு இல்ல, இல்லீகல் எதுவும் கிடையாது. பட் சம் மொபைல் ஆப்ஸ் இருக்கு, அதுல லோன் எடுத்து நம்ம ரீபே பண்ணாலும் அதிகமா பே பண்ண சொல்லி டிமாண்ட் பண்ணுவாங்க. இந்த லோன் ஆப்ஸ் நம்ம இருக்க பிளேஸ்க்கு வந்து பப்ளிக்கா அசிங்கப்படுத்துவாங்க. நம்மளுடைய போட்டோஸை மாஃப் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணிடுவோன்னு த்ரெட்டன் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி லோன் ஆப்ஸ் எல்லாமே சைனீஸோட கண்ட்ரோல்ல நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கும். இந்த மாதிரி லோன் ஆப்ஸோட மோசடிகள் பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். 22 வயசான பெங்களூரை சேர்ந்த தேஜஸ் இன்ஸ்டன்ட் லோன் ஆப்ல லோன் எடுத்திருந்தாரு. ஒரு பேமெண்ட் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா கூடிட்டதுனால அவரால் கட்ட முடியல. இந்த ஆப்போட ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் இவரை அசிங்கப்படுத்ததுனால சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அடுத்து 24 வயதான மோனிகா என்ற பெண் 10,000 ரூபாய் இந்த இன்ஸ்டன்ட் லோன் ஆப்ல லோன் எடுத்திருந்தாங்க. பட் கரெக்ட் டைம்க்கு அவங்களால ரீபே பண்ண முடியாதனால ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் ரொம்ப ஹராஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. சோ இந்த மாதிரி இல்லாம இன்னும் எத்தனையோ பேர் வந்து இதுல மாட்டி சூசைட் பண்ணிருக்காங்க. சரி, இந்த மாதிரி நெட்வொர்க்ல எப்படி நடக்குது? நீங்க நிறைய மொபைல் ஆப்ஸ் பிளே ஸ்டோர்ல பாத்துருக்கலாம். கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப கம்மியா இருந்தாலும் 5,000 10,000 லோன் அவைலபிள்னு. சோ இதே வந்து பேங்க்ல லோன் பார்க்கணும் அப்படின்னா ஹையஸ்ட் கிரெடிட் ஸ்கோர் இருந்தா மட்டுமே பேங்க்ல லோன் தருவாங்க. சோ அப்படி இருக்கும்போது ஒரு வேலை இல்லாத ஒரு தனி நபருக்கோ இல்லனா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கோ மணி தேவைன்னா பேங்க்ல லோன் கிடையாது. எஜுகேஷன் லோன் அப்புறம் வந்து பிசினஸ் லோன் தவிர. அப்படி இருக்கும்போது வெளியில தெரிஞ்சவங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட மணி ட்ரை பண்ணி கிடைக்கலன்னா ஒரு ஈஸியான சோர்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் லோன் ஆப்ஸ் தான். சோ இதுல வந்து சிம்பிள் டாக்குமெண்டேஷன் தான், பேப்பர் ஒர்க்ஸ்ல ரொம்ப எதுவுமே கிடையாது. 10,000 15,000 லோன் ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிடும். கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப கம்மியா இருந்தாலுமே அவங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்றாங்க. சரி, இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஒரு ஆப் 10,000 ரூபாய் இமிடியட்லி கடன் தரதா சொல்லி நம்மள நம்ப வச்சு இன்ஸ்டால் பண்ண வைக்குது. இன்ஸ்டால் பண்ணதும் ஒரு பேசிக் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணா போதும், நமக்கு இமிடியட்லி கடன் தர அவங்க ரெடியா இருக்காங்க. சோ அதுலயும் இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்கு. பட் இதுல ஒரு பேமெண்ட் ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா நமக்கு நெக்ஸ்ட் டே மெசேஜஸ் வரும். அதுக்கு அடுத்த நாளே நமக்கு கால்ஸ் வர ஆரம்பிக்கும். ஒரு பேமெண்ட் மிஸ் ஆச்சுனாலும் ஹை இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. சோ இந்த ஆப்காக நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்றதா இருக்கும். அது இன்ஸ்டால் பண்ணதும் நம்மளோட மொபைல்ல இருக்க கம்ப்ளீட் ஆக்சஸும் எடுத்துருவாங்க. நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ்ல ஆரம்பிச்சு மெசேஜஸ், போட்டோஸ், ஐடிஸ், பாஸ்வேர்ட்ஸ்னு எவ்ரிதிங் வந்து அவங்க எடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இன்ஃபர்மேஷனை வச்சு நம்மள த்ரெட்டனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஈவன் நம்ம லோன் செட்டில்மெண்ட் பண்ண நினைச்சாலும் 10,000 தான் கடன் வாங்கியிருப்போம். பட் 1 லட்சம் வரை இன்ட்ரெஸ்ட் போட்டு அவ்வளவு அதிகமா கட்டுறதா இருக்கும். பட் இவ்வளவு வந்துச்சுன்னா யாராலையுமே கட்ட முடியாது. அப்படிதான் 24 வயசான மோனிகா ஒரு 10,000 கடன் வாங்கி 3 லட்சம் வரைக்கும் கட்டுறதாயிடுச்சு. அவங்க கஷ்டப்பட்டு எப்படியோ கட்டிட்டாங்க. பட் அவங்க கட்டின பேமெண்ட்க்கு அக்னாலஜ்மெண்ட்ஸ் எதுவும் வரல. பேமெண்ட் பெண்டிங்லயே இருந்திருக்கு, கிளியரன்ஸ் கிடைக்கல. சோ கண்டினியூஸா ரெக்கவரி டீம் அவங்கள வந்து ஹராஸ் பண்ணதாலதான் பாவம் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி லோன் ஆப்ஸ்ல ரெக்கவரி கம்பெனிஸோட கனெக்ஷன்ல இருப்பாங்க. சோ பூனேல இருக்க கால்ஃபிளெக்ஸ் கார்பரேஷனும் அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான், ரெக்கவரி கம்பெனி. இதோட மேனேஜர் விஷால் சௌரேஷியா. சோ அவங்களுடைய அந்த ரெக்கவரி டீமுக்கு எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த கடனை வாங்கறதுக்காக நீங்க எது வேணாலும் செய்யலாம் தான் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குமே. சோ டைரக்டா அந்த கடன் வாங்கின பீப்புளோட வீட்டுக்கு டைரக்டா போயிட்டு எல்லாரும் முன்னாடியுமே ரொம்ப வல்கரா பேசி அவங்களை அசிங்கப்படுத்துவாங்க. அதோட நிறுத்தாம அவங்களோட போன்ல அவங்க ஆக்சஸ் பண்ணி எடுத்த அந்த கான்டாக்ட்ஸ் அண்ட் இமேஜஸ் வச்சு மாஃப் பண்ணி அதுல இருக்க கான்டாக்ட்ஸ் எல்லாருக்குமே நாங்க அனுப்பிச்சிடுவோம்னு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. சோ இதனால என்ன ஆகுதுன்னா அவங்க அதிகமா இன்ட்ரெஸ்ட் போட்டு 10,000 வாங்கி 3 லட்சம் இல்ல 5 லட்சம் கட்டுறதா இருந்தாலும் எப்படியாவது கஷ்டப்பட்டு இது சில பேர் அடைச்சிடுவாங்க. பட் அவ்வளவு கொடுத்தும் நிறைய பேருக்கு அந்த கடன் முடியாம இருக்கு. இவங்களோட ஹராஸ்மெண்ட்னால கிட்டத்தட்ட 60 பேர் வந்து ஒரு வருஷத்துக்கு இறந்து போயிருக்காங்க.
ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி ஒரு பேமெண்ட் நம்ம இஎம்ஐ பே பண்ணல அப்படின்னா நமக்கு கோர்ட் நோட்டீஸ் வரும். அந்த கோர்ட் நோட்டீஸ்லயே நமக்கு பேமெண்ட் எப்படி செட்டில் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணி செட்டில் பண்ணி முடிக்கணும். ஸோ எந்த இடத்துலயுமே வெர்பல் அபியூஸ்க்கோ இல்லை தரக்குறைவா நடத்துறதுக்கோ அனுமதி கிடையாது. இந்த சைனீஸ் ஆப் கனெக்ஷன்ல இருக்க சில பேரை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அவங்க ரைட் போனதுல பல கோடிகளை சீஸ் பண்றாங்க. போலீஸ் சொன்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, சைனீஸ் நேஷனல்ஸ் இந்தியன்ஸை ஹையர் பண்ணி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கொடுத்த அந்த இந்தியன் பீப்புள் நேம்ல கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி, அந்த ஃபேக் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி, அப்புறம் டம்மி டைரக்டர், டம்மி சீல், அப்புறம் டம்மியான ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர், அப்புறம் ஒரு பேமெண்ட் கேட்வே லிங்க், இது எல்லாமே உருவாக்குறாங்க. கால் சென்டரையும் செட்டப் பண்றாங்க. ஸோ இதுக்கு அடுத்து அந்த மொபைல் ஆப்பை உருவாக்கி நம்ம இந்தியால ரன் பண்ண வச்சு மோசடிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஒரு பெரிய ஸ்கேம் நெட்வொர்க். இன்னொரு கம்பெனி பத்தி பார்க்கலாம். பர்ஷ்ராம் தாக்வே. இவர் வந்து லியாங் என்ற ஒரு சைனீஸ் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. சைனாவோட அந்த இன்ஸ்டன்ட் லோன் ஆப்போட கனெக்டடா இருக்க ஒரு இந்தியன் ஆப்போட இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் லீட் பண்றாரு. ஸோ இவரோட ரெக்கவரி டீம் வந்து இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இப்படி ஹராஸ் பண்றதுனால நிறைய சூசைட்ஸ் நடக்குதுன்னு. பட் அதுக்கு இவருக்கான பதில் என்னன்னு பார்த்தோம்னா, இவர் சொல்றாரு, யாரு இருந்தாலும் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை, எப்படியாச்சும் நீங்க வந்து ரெக்கவர் பண்ணியே ஆகணும், அதுதான் உங்களோட வேலைன்னு ஆர்டர் பண்றாங்க. ஸோ இந்த நெட்வொர்க்கோட கனெக்டடா ஒரு 3000 பேர் கிட்ட வேலை பண்ணிட்டு இருக்காங்க, பாகிஸ்தான், மெக்சிகோன்னு. இதுல கடன் பார்த்தோம்னா இந்தியா மட்டும் இல்லாம இன்னும் லாட்டின் அமெரிக்கா, பிரேசில், யூரோப் கண்ட்ரிஸ்க்கு நிறைய நாடுகளுக்கு கடன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த நெட்வொர்க்ல இவர் மாட்டிக்கிறாரு. ஸோ ஃபைனலி இவரோட இடத்த போலீஸ் ரைட் பண்ணும்போது 17 கோடி ரெக்கவர் பண்றாங்க. பட் ஷட் டவுன் ஆச்சான்னு கேட்ட அந்த கம்பெனி இல்ல, பிகாஸ் இவர் மட்டும் இதை லீட் பண்ணல. உலகம் முழுக்க இந்த மோசடி, இந்த ஒரு ஸ்கேம் நெட்வொர்க்ல நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லோன் ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா இமிடியட்லி இக்னோர் பண்ணிடுங்க. சரி, எப்படி இதெல்லாம் செக் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஆர்பிஐ இல்லனா என்பிஎஃப்சி அப்ரூவ்டு கம்பெனிஸா இருக்கணும். ஆர்பிஐ வெப்சைட்ல கூட போய் பார்க்கலாம். ஆர்பிஐ சர்டிபிகேஷன் உள்ள கம்பெனிஸ் லிஸ்ட் அதுல கொடுத்திருப்பாங்க. அப்படி ஆர்பிஐ சர்டிபிகேட் இல்லாத கம்பெனில நம்ம வெறும் 5000 லோன் எடுத்தாலும் மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம். இந்த மாதிரி ஃபேக் லோன் ஆப்ஸ்லாம் பிசிக்கல் அட்ரஸ் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் திங், ப்ராப்பரா அவங்களோட அட்ரஸ் இந்தியால எங்க இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். அண்ட் செகண்ட் திங், இந்த மாதிரி ஃபேக் ஆப்ஸ்க்குலாம் பார்த்தோம்னா ஒரு ப்ராப்பரான வெப்சைட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி வெப்சைட் லிங்க் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதோட யூஆர்எல் வந்து HTTPSல ஸ்டார்ட் ஆகுதான்னு செக் பண்ணணும். பிகாஸ் அதுதான் வந்து ஒரு செக்யூர்டு வெப்சைட். இதே அது வந்து HTTPல மட்டும் ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா அது செக்யூர்டு கிடையாது. அந்த மாதிரி வெப்சைட்ஸை நம்ம ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது முக்கியமா. சரி, இதெல்லாம் விட இன்னொன்னு ரீஃபண்ட் ஸ்கேம்னு ஒன்னு புதுசா இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். டெல்லியை சேர்ந்த பிரதீப் சௌத்ரி ஊபர் ஒரு நாள் புக் பண்ணி டிராவல் பண்றாரு. அவர் புக் பண்ணும்போது வந்த அமௌண்ட்டை விட ஒரு டிராப் பிளேஸ்ல பார்த்தோம்னா 100 rupees எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஸோ டிரைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, கஸ்டமர் கேருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு. ஸோ அவரு கூகுள்ல சர்ச் பண்ணி ஒரு ஸ்பான்சர்டுல இருந்த ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் எடுத்து தெரியாம அவர் கால் பண்ணிட்டாரு. இதான் ஊபரோட கஸ்டமர் கேர் நம்பர் நினைச்சு. ஸோ அவர் கால் பண்ணது ஒரு கஸ்டமர் கேர்ல பேசுற மாதிரி ஒரு ஆள் அவங்க பேசியிருக்காங்க. ஸோ ஒன்னும் பிரச்சனை இல்லை, உங்களோட அமௌண்ட் வந்து இப்போ இமிடியட்லி நாங்க ரீஃபண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி ஒரு ரஷ் ஆப்னு இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவரும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டாரு. ஸோ பேடிஎம்ல ரெஃபர் ஃப்ரெண்ட்னு ஒரு கோட் சொல்லியிருக்காங்க, இதை வந்து சென்ட் பண்ணுங்க, இமிடியட்லி உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். ஸோ அந்த கஸ்டமர் கேர் பர்சன் சொன்ன மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணி செஞ்சாரு. பட் 100 ரூபாய் வந்துச்சான்னு கேட்டா இல்ல. பட் அதுக்கு பதிலா அவரோட அக்கௌண்ட்ல இருந்த 4 லட்சம் ரூபாய் இமிடியட்லி டெபிட் ஆயிருக்கு. ஸோ இதுல எங்க தப்பு நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, அவர் எடுத்த அந்த லிங்க் தான். பிகாஸ் ஸ்பான்சர்டு லிங்க் வந்து நம்மளோட கூகுள்ல டாப்ல வரும். ஸோ அதுல வந்த லிங்க் எல்லாமே ஒரிஜினல்னு கிடையாது. அதே மாதிரி முழுக்க எல்லாமே ஃபேக் வெப்சைட்ஸ்னு சொல்ல முடியாது. நாம தான் அது அபிஷியல் வெப்சைட் ஆன செக் பண்ணணும். பிகாஸ் இது மாதிரி ஃபிளைட் புக்கிங்ஸ், அப்புறம் ஃபிளைட் புக்கிங் கஸ்டமர் கேர் நம்பர்ஸ், பேங்க் கஸ்டமர் கேர் நம்பர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஃபேக் ஸ்பான்சர்டு வெப்சைட் லிங்க்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ப்ராப்பரான வெப்சைட்ல தான் போறோமான்னு செக் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேம். நம்மளுடைய மாமா, அத்தை இல்ல ரிலேட்டிவ்ஸ் யாராவது நமக்கு கால் பண்ணி இமிடியட்லி இது மாதிரி எமர்ஜென்சிக்கு காசு தேவை, ஸோ கொடுங்கன்னு நம்மள கேட்டா நம்மளும் ஐயோ ஏதோ எமர்ஜென்சி போல பாவம் நம்ம உடனே அனுப்பிச்சிடுவோம். பட் அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்காம டீட்டெயிலா செக் பண்ணாம அனுப்பக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கேரளாவை சேர்ந்த ராதாகிருஷ்ணனுக்கு அவருடைய ஃப்ரெண்டு ஆந்திரால இருந்து 35,000 எமர்ஜென்சிக்காக வேணும்னு சொல்லி வீடியோ கால் பண்ணி கேட்டிருக்காரு. ஸோ நம்ம ஃப்ரெண்டு தானே இது, வீடியோ கால் தானே பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இவரும் வந்து அனுப்பிச்சிருக்காரு. பட் அதுக்கப்புறம் தான் உண்மை தெரிஞ்சிருக்கு, அது கால் பண்ணது அவருடைய ஃப்ரெண்ட் கிடையாது, அது ஒரு ஏஐ வீடியோ கால் வந்திருக்கு. அதாவது ஃபேக்கான வீடியோ கால், ஃபேஸ் ஸ்வாப் பண்ணி ஆடியோ மாடுலேஷன் பண்ணி ஒரு ஸ்கேம் வந்து இவரை ஏமாத்திருக்காங்க.
அடுத்து நியூட் ஸ்கேம், அதாவது நமக்கு ஒரு இன்கமிங் வீடியோ கால் வந்ததும் நம்ம சடனா அதை நம்ம அட்டன் பண்ணிடுவோம். ஸோ அந்த பக்கம் ஒரு பொண்ணு வந்து சடனா அண்ட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சதும் நம்ம அந்த காலை கிளிக் பண்ணதுமே நம்மளோட மொபைல் ஆக்சஸ் அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ நம்மளோட மொபைல் இருக்க கான்டாக்ட்ஸ், மெசேஜஸ், அப்புறம் சோஷியல் மீடியா ஆப்ஸ், போட்டோஸ்னு எல்லாத்தையுமே வச்சு அவங்க மாஃப் பண்ணி நம்மள வந்து த்ரெட்டனிங், அதாவது பிளாக்மெயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க பணம் வேணும்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்ல 74 வயதான ஒரு நபர் வந்து விக்டிமா மாட்டிக்கிட்டாரு. இந்த மாதிரி மோசடிகள்ல டிஜிட்டல் வேர்ல்ட்ல அதிகமா இருக்கு. சோ என்னதான் இந்த டெக்னாலஜி அட்வான்ஸா வளர்ந்துட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் ரேபிடா டிஃப்ரெண்டா அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. சரி, நாம பேசிட்டு இருந்த இன்ஸ்டன்ட் லோன் ஆப்க்கு வரலாம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, முக்கியமா சைனா ரிலேட்டட் ஆப்ஸ். ஏதாச்சும் ஒரு ஆப் வந்து கிரெடிட் ஸ்கோர் இல்லாம இன்ட்ரெஸ்ட் எதுவும் கிடையாதுன்னு சொல்லி 5000 10,000 லோன் இமிடியேட்லி தரோம்னு சொன்னா அவங்க கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய பதில் என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தையில திட்டிட்டு இக்னோர் பண்ணிடணும். சரி, இந்த வீடியோ பத்தி நீங்க ஏதாச்சும் சொல்ல நினைச்சீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்ஃபோ சௌமியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye from சௌமியா. நன்றி, வணக்கம்.